கர்த்தர் ஞானமுள்ள தேவன், பயப்படாதே. 1 சாமுவேல் 2:3. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ. கர்த்தர் எப்போதும் ஞானமுள்ள தேவன்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஞானத்தோடே எல்லா காரியங்களையும் படைத்திருக்கிறார். அவரது ஞானத்தில் நாம் யாருமே கேள்வி கேட்கவே முடியாது. சூரியனை ஏன் இவ்வளவு தூரத்தில் வைத்தீர்? பூமியில் ஏன் எங்களை படைத்தீர்? மலைகளையும் ஆறுகளையும் ஏன் உண்டாக்கினீர் என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்க முடியாது. அதில் உள்ள தேவனுடைய ஞானத்தையே நாம் வியந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய ஞானமுள்ள மகத்துவமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து இனி மேட்டிமையான பேச்சை பேசக்கூடாது என்று வசனம் சொல்கிறது. அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது. அப்படியானால் என்ன விதமான பேச்சு வெளிப்பட வேண்டுமென்றால், ஞானமான வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் அவர் ஞானமுள்ள தேவனாக இருக்கும்போது நாமும் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். ஆனால் பலர் ஞானத்தை குறித்து கவலைப்படுவதே இல்லை. ஞானத்தை வைத்து என்ன செய்வது என்று சிலர் ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. ஆனால் ஞானம்தான் உலகத்திலேயே மிகவும் பெரிய செல்வம். இதை அறிந்ததனால்தான் சாலமோன் ஞானி தேவனிடம் வேண்டும்போது வேறு எதையும் கேட்காமல் ஞானத்தையே தனக்கு தந்தருளும்படி விண்ணப்பம் பண்ணினார். அதற்கு சாலமோனுக்கு கிடைத்தது ஞானம் மட்டுமல்ல, ஐஸ்வர்யமும் தான். நம்மிடமுள்ள இந்த வேத புத்தகம் ஒரு ஞான பொக்கிஷம். இதை நாம் முழு மனதோடு படித்தால் இந்த உலகத்தில் கிடைக்காத ஞானமே இருக்காது. நாம் இன்று பள்ளியில் படிக்கும் கல்வியும் ஞானத்தை வளர்ப்பதற்கான ஒரு வழிமுறைதான். ஆனாலும் வாழ்க்கை முழுவதும் படிக்க வேண்டிய ஞானம் தேவன் வழங்கிய இந்த புத்தகத்தில் உள்ளது. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் தேவனிடம் கேளுங்கள், அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அவருடைய ஞானத்தையே தந்தருளுவார். இந்த உலகத்திலே நீங்கள் பயமில்லாமல் சகல ஞானத்தோடும் வாழ்வீர்கள். தேவனை மட்டுமே துதித்து ஆராதிப்பீர்கள். ஆமென்.